Hello students, welcome to Maximum KMR channel. In the video, 10th standard max chapter 3 algebra exercise 3.15 second question கான solution எப்படி solve பண்ணலாம் பார்க்கலாம். Draw the graph of xy equal to 24. x into y ன்றது 24 ன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. x ஐயும் y ஐயும் மல்டிப்ளை பண்ற வேல்யூ வந்து 24 இருக்கும்போது x உம் y உடைய வேல்யூ greater than 0. x உம் y உம் 0 விட பெருசா தான் இருக்கும். Using the graph யூஸ் பண்ணி find y கண்டுபிடிங்க. x 3 இருக்கும்போது y என்னவா இருக்கும் and y 6 இருக்கும்போது x என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. Now ரெண்டு வேல்யூவும் இருந்தால் தான் நம்ம ஒரு கிராஃபை வரைய முடியும். ஒரு கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸும் இருக்கும், ஒய் ஆக்சிஸும் இருக்கும். எக்ஸோடைய வேல்யூவும் ஒய்யோடைய வேல்யூவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கோஆர்டினேட்டை க்ரியேட் பண்ண முடியும். எக்ஸுக்கு 1,1 அண்ட் ஒய்க்கு 3ன்னு இருந்ததுன்னா இந்த கோஆர்டினேட்டை 1,3 அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல எக்ஸும் ஒய்யும் சேர்த்தா மாதிரி தான் ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் 3 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ என்ன, ஒய் 6 இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கன்சிடர் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூஸாக எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஒய் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒய் வேரி ஆகும்போது அதை வச்சு நம்ம இந்த கிராஃபை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸும் ஒய்யும் 24ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் எக்ஸோடைய வேல்யூ 1 இருந்தால் இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், இப்போ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 into ஒய் அப்படின்றது நம்ம ஒய் ஆகிடும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 24ன்னு வந்துடுச்சு. ஸோ ஒய்யோடைய வேல்யூ 24. இப்போ எக்ஸ் 1 இருந்தால் ஒய்யோடைய வேல்யூ 24. சிமிலர்லி எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா 2 into ஒய் ஈக்குவல் டு 24. இப்போ என்ன ஆகும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. இந்த 2 கீழே வந்து டிவைட் ஆகிடுங்களா, 24/2ன்றது 12 மாறிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேயே என்ன பண்ணலான்னா, இப்போ y ஈக்குவல் டு 24 டிவைடட் பை எக்ஸ்ன்னு இந்த ஈக்குவேஷனை மாற்றிக்கலாம். y ஈக்குவல் டு எக்ஸுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ y என்ன கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. ஒய்யோடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நான் அப்போ என்ன ஆகும், y இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்ன்றது இங்கே கீழே டிவைடடில் போய்டும், 24/x ஆகிடுச்சு. நீங்கள் இதையும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், இல்லை இதுவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸோடைய வேல்யூ நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், y இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ y இஸ் ஈக்குவல் டு 1 3s are 3, 8 3s are 24 மாறிடும். x இஸ் ஈக்குவல் டு 4. x 4 இருக்கும்போது y வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன, இந்த 24 டிவைடட் பை எக்ஸுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 24 டிவைடட் பை 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 4s are 4, 6 4s are 24. y வேல்யூ 6 வந்துருச்சு. இப்போ எனக்கு டேபிளர் காலம் நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் ரிலேஷன். எக்ஸுக்கு நான் 1 கொடுக்கும்போது எனக்கு ஒய்யோடைய வேல்யூ 24. எக்ஸுக்கு நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோடைய வேல்யூ 12. அண்ட் எக்ஸுக்கு நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோடைய வேல்யூ 8. சிமிலர்லி ஃபார் 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோடைய வேல்யூ 6 வந்துடுச்சு. இப்போ இந்த டேபிளர் காலமை நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்ததாக கிராஃபை வரைய வேண்டியது தான். கிராஃபை வரைஞ்சிட்டு எதெல்லாம் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸுன்றது 1 2 3 4 இப்படி வேரி ஆகுது. ஒய்ன்றது என்ன ஆகுது, நான் 1 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோடைய வேல்யூ 24லேருந்து 12, 12லேருந்து 8, 8லேருந்து 6 ஆகிடுச்சு. இப்போ எக்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது என்னவா இருக்கும், இப்போ இது இன்டைரக்ட் வேரியேஷன். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒய்யும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டைரக்ட் வேரியேஷன். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒய்யோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆல்டர்னேட்டாக இருந்ததுன்னா அது இன்டைரக்ட் வேரியேஷன். ரைட்டுங்களா. நவ் இப்போ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வரைஞ்சாச்சு. இங்கே 1 2 3 4ன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 6 18 12 24 இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து 6 டேபிள்லேயே கன்சிடர் பண்ணி நம்ம வந்து இதுக்கு ஸ்கேலிங் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுக்கு வந்து ஸ்கேலிங் வந்து என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்ஸ்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் அப்படின்றது 6 யூனிட்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து 6 8 12 இந்த 6 ரேஞ்சிலே போகுது. 6 மல்டிபிள்ஸில் போகிறதுனால நம்ம அதை வந்து 6 ரேஞ்சில் வந்து யூனிட்ஸாக மாற்றியாச்சு. இது 0. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 5 6 மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 5 6 எல்லாமே ஒரு யூனிட் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ்ன்னும் போது நம்ம வந்து 6 6ஆக எடுத்திருக்கோம். ரைட்டுங்களா. ஸோ ஒரு சென்டிமீட்டர்ஸ்க்கும் 6 6ஆக இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே 6 6 2s are 12, 6 3s are 18 and 6 4s are 24, 6 5s are 30, 36 and 42 போட்டாச்சு. எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 24. எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ என்னவாக இருக்குது, நமக்கு 24ஆக இருக்குது. எனக்கு கிராஃப் இல்லை, நான் ஒயிட் ஷீட்டில் போகிறதுனால
கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் லைட்லி வரலாம். நீங்கள் கிராஃபில் மார்க் பண்ணும்போது அக்யூரேட்டாக மார்க் ஆகும். 2க்கு வந்து 12 ஆகிருக்கு. x2ஆக இருந்தால் y-யோடைய வேல்யூ வந்து 12. ஸோ x2ஆக இருக்கும்போது y-யோடைய வேல்யூ 12 ஆகிடுச்சு. அண்ட் தென் 3,8 3க்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா 8 ஆகுது. 8ன்றது இந்த 6க்கும் 12க்கும் இடையில் இந்த இடத்துல இங்கே வரும். ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் 3,8 அண்ட் 4,6 4லேருந்து நமக்கு 6ன்னும் போது இட் டைரக்ட்லி கம் டு 6 4,6. இது ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்றதுனால நம்மளுக்கு இது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக தான் வரும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம டைரக்ட் வேரியேஷனாக இன்டைரக்ட் வேரியேஷனாக ஃபைண்ட் பண்ணும்போதே நமக்கு அந்த கிராஃப் எந்த ஒரு ஸ்டேஜில் எந்த ஒரு இதில் வரும் அப்படின்றது தெரியும். இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ், இதை வந்து ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது நேம்ஸ் கொடுத்தாங்கன்னா மார்க்டு ப்ரைஸ் விஎஸ், காஸ்ட்டு, டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி, இல்லைனா வெயிட்டுக்கும் ருபீஸ்க்கும் கொடுத்தாங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸை வெயிட், ஒய் ஆக்சிஸ் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரு டேட்டாவை நீங்கள் மார்க் பண்ணணும். இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்கிறதுனால டேரக்ட்லி வி ஹவ் மென்ஷன் தட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அண்ட் யூனிட்ஸை கம்பல்சரி ஸ்கேலிங் யூனிட்ஸை எழுதணும். நீங்கள் எழுதலைன்னா மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் வந்து 4,6. ஃபஸ்ட்டாக நம்ம மார்க் பண்ணது 1,24. This is what 1,24 and second mark பண்ணது 2,12. 2,12ன்றது இந்த பாயிண்ட் அண்ட் தேர்ட் ஒன் 3,8. 3,8ன்றது இந்த பாயிண்ட். இவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும் போது ஒய் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸோடைய வேல்யூ நமக்கு 3ஆக இருக்கும் போது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நீங்கள் டாட்டர் லைன்ஸில் மார்க் பண்ணி எக்ஸோடைய வேல்யூ 3ஆக இருக்கும் போது எனக்கு ஒய்யோடைய வேல்யூ 8ஆக கிடச்சிருக்கு. இங்கே மார்க்கிங் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒய் 6ஆக இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒய்ன்றது 6ஆக இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ என்னென்னு நம்ம பார்க்குறோம். சி எக்ஸ் 3ஆக இருக்கும்போது ஒய் வந்து 8. ரைட்டுங்களா? ஒய் இந்த இடம் சரிங்களா? எக்ஸ் 3ஆக இருக்கும்போது ஒய் வந்து 8. அதே மாதிரி நமக்கு எக்ஸ் 4,6 இவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒய் 6ஆக இருக்கும்போது அப்படின்னும் போது இந்த பாயிண்ட்டையும் இதையும் மெர்ஜ் பண்ணுங்கள். இது இங்கே கொஞ்சம் ஸ்லோப்பில் கொஞ்சம் கம்மியாக வரும். ரைட்? ஸோ 4,6 நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணும்போது கிராஃபில் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். நான் ஒயிட் பேஜில் போகிறதுனால அது கிளியராக வரல. தட்ஸ் இட். தேங்க்யூ.